இந்தியாவில் அதிவேகமாக இயங்கும் மெட்ரோ ரயில்வே நிறுவனத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி பேசிஸ்க்காகவும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அ அ அப்ரென்டிஸ் கேட்டகரிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன ரிக்வயர்மென்ட் வந்து குடுத்துருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. சரிங்களா? அதோட இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமு உள்ள வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தமிழ்நாட்ல எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம். ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சேனல வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துருக்கக்கூடிய ரயில்வே, அதாவது மெட்ரோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணவே போதுமானது. இந்தியாவில் மிக அதிவேகமாக இயங்கும் மெட்ரோ ரயில்வே நிறுவனத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ சமீப காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அதிவேகமாக இயங்கும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இப்போ மெட்ரோ ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து ரிட்டெயில்ஸ், அதாவது உதிரி பாகங்களை உருவாக்கும் இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். சரிங்களா? இந்த கம்பெனிஸ் வந்து சில காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி உங்களுக்கான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் டிசிப்ளின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பேஸஸ்ல வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க ஆஃப்லைன்ல. பட் இதில இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரென்டிஸ் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 13ஆம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதையும் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இதில வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாச்சு. இதில எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அண்ட் இதுக்கான சேலரி வந்து என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம். இந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டைரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது கவர்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்டர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட்டுக்கு வந்து, அதாவது டீம் லீடருக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங் வந்து குஜராத்தில் உங்களுக்கு டீம் லீடருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஇ அல்லது பிடெக்கில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கோ வித் மாஸ்டர் எனி டிசிப்ளினான வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் ஃபீல்டு ரிலேட்டடாக, அதாவது சிவிலியன் இன்ஜினியரிங் அண்டு இன்ஜினியர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீல்டில் வந்து ஒர்க்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,60,000 வரைக்கும் உங்களுக்கான பர் மந்த் வந்து சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சேலரிக்கு தகுந்தாற் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 62 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான டர்ன் ஓவர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60 மந்த் உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் போஸ்ட் தான். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்காக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குஜராத்தில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கோ அல்லது மாஸ்டர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்கோ, அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து 10 இயர் to 20 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானது. எது ரிலேட்டடாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 1,60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக வந்து இருக்கும். சரிங்களா? 62 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டர்ன் டு என்கேஜ்மெண்ட் ஆஃப் டியூரேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் இன்ஜினியரிங்காக உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குஜராத்தில் தான் வந்து இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள்
டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? டிகிரியில் வந்து சிவிலியர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 இயர் to 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் ஃபீல்டு சிவிலியர் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாவே போதும். இது வந்து கவர்மெண்ட் செக்டர் இருந்தாலும் சரி அண்ட் ப்ரைவேட் செக்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாத வருமானம் வந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமே இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? 62 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான பல்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. லைஃபே செட்டில்மெண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் 12 மாதம் உங்களுக்கான வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு 12 லட்சம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஒன்லி சேலரி மட்டும்தான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் சில டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான டாக்குமெண்ட்டு, உங்களுக்கான டேக்ஸ்க்கான டாக்குமெண்ட்டு அண்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுக்கான டாக்குமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? போலீஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அண்டு நோட்டீஸ் பீரியட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரி மட்டும்தான் அது இல்லாமல் டிஏ ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவன்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் சார்? இவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஹூ சக்ஸஸ்ஃபுல் சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங், அதாவது எலிஜிபிலிட்டான கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்டிங்கில் வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து உங்களுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்லு அண்டு உங்களுக்கான நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மூலிமா வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா www.retail.com அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் படி நீங்கள் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அதாவது சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளைண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஷார்ட் லிஸ்டிங் என்னன்னா நீங்கள் வந்து இவங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கிற இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/11/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25/11/2025 26 அதாவது இந்த மாதம் 25 26 வரைக்கும் உங்களுக்கான வாக் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும். அதாவது டியூஸ்டே டு வெனஸ்டே வரைக்கும் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைமு 11 AM வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 இடத்துல உங்களுக்கு எங்கனாலும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலிமாவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? இதில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாகவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டேரெக்டாக வந்து போங்க. வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு போனீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வீடியோ கான்ஃபரன்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் டேரெக்ட் இன்டர்வியூ மூலிமா நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும்
டீட்டெயில்ஸை வந்து வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, அப்ரென்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? உங்களுக்கு அப்ரென்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா? டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரென்டிஸாக வந்து இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் லெவலில் வந்து பிஇ, பிடெக்கு அண்டு ஆர்ச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா 110 வேக்கன்சியும், அண்டு நான் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி லெவலில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க. அதாவது பிஏ, பிபிஏ, பிகாமு, பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா 36 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டிப்ளமோ அப்ரென்டிஸ் கேட்டகிரியாக நீங்கள் வந்து இருக்கீங்க, அதாவது டிப்ளமோ லெவலில் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 49 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். அண்ட் ஐடிஐ அப்ரென்டிஸ், அதாவது ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆன ஃபுல் டைம் ரெகுலர் கோர்சஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 57 வேக்கன்சி வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 252 வேக்கன்சிஸ் வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலியர் இன்ஜினியரிங் அண்டு ஆர்கிடெக்சர் அண்டு எலக்ட்ரிக்கல், சிக்னல் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா? நீங்கள் எந்த ட்ரேடை வச்சு படிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கு தகுந்தாற போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் மூலிமா தான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்களோ அதே ப்ராசஸ் தான். உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க சரிங்களா? உங்களுக்கு வந்து தேர் ஆர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இந்த அப்ரென்டிஸ் கேட்டகரி வந்து சும்மா கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா? நீங்கள் மறுபடியும் வந்து ஏதாவது இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேயோ அல்லது ஆர்ஆர்பிலையோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு தான் தருவாங்க. அதனால் வந்து இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்தாற் போல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியும் வந்து கொடுக்குறாங்க. அண்டு இதில் அப்ரென்டிஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரென்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ் பண்ணிடாதுங்க சரிங்களா? அப்ரென்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரென்டிஸ் தான் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து நடிக்காதீங்க. ஏன்னா அப்ரென்டிஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து பெற்றுத்தரும். அதனால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.